திவினிகம திட்டத்தின் ஊடாக தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சமுர்த்தி அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திவினிகம அபிவிருத்தி திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பதுளையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 1000 சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதுளை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தமது ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து பேரணியாக ஊவா மாகாண சபை வரை சென்றுள்ளனர். திவினிகம அபிவிருத்தி திணைக்களம் ஸ்தாபிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முன்மொழியப்பட்ட 4 யோசனைகளில் ஒரு யோசனைக்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டு உடன்படிக்கையில் கையொப்பமிடப்பட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறித்த உடன்படிக்கை மே மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் கையொப்பமிட வேண்டும் என அனைத்திலங்கை சமுர்த்தி அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கித்சிரி கமகே தெரிவிக்கின்றார். எனினும் குறித்த இணக்கப்பாடு நிபந்தனைகளின் பிரகாரம் கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டிய மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பில் உடன்படிக்கை பத்திரத்தில் குறிப்பிடப்படவில்லை என கித்சிரி கமகே குறிப்பிடுகின்றார். சுயவருப்பின் பேரில் ஓய்வு பெறல் முதல் நியமன திகதி திணைக்களத்திற்கான நியமன திகதியாக கருத்தில் கொண்டு பதவிகளை வழங்குதல், ஊழியராக தொடர்ந்தும் செயற்படுதல், ஊழியராக சேவையிலிருந்து விலகுதல், குறித்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டு புதிய ஊழியராக திணைக்களத்தில் இணைதல். இந்த 4 தெரிவுகளிலிருந்து விரும்பிய ஒன்றை தெரிவு செய்து கொள்ள முடியும். அதில் 2 விடயங்களை தெரிவு செய்ய முடியும். தொடர்ச்சியாக இருந்த சம்பளத்தை மாத்திரம் பெற்றுக் கொள்ளுதல். அவ்வாறு இல்லை என்றால் அனைத்து சலுகைகளையும் பெற்று விலக வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் புதிய ஊழியராக சேவையில் இணைந்து கொள்ளுதல். ஊழியர் சேமலாப நிதியத்தை 28 நாட்களுக்குள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என சட்டத்தில் உள்ளது. அதில் காலவரையறை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகையை 2 மாதங்களுக்குள் பெற்றுக் கொள்ள முடியும். நட்ட ஈட்டை 2 மாதங்களுக்குள் பெற்றுக் கொள்ள முடியும். அது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட திகதி ஒன்று உடன்படிக்கையில் குறிப்பிடப்படவில்லை.